உடம்பு எப்பவுமே ரொம்ப சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கனாலோ, இல்ல ரொம்ப இறுக்கமா இருக்கு, ஃப்ரீயாவே இல்ல, ஒரு மாதிரி மந்த நிலை இருக்கு, இத ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸர்சைஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த எக்ஸர்சைசஸ் வீடியோ. சோ இந்த எக்ஸர்சைஸ்லாம் நீங்க பண்றதன் மூலியமா சோர்ந்து போன நீங்க சுறுசுறுப்பாயிடுவீங்க. வாங்க என்னென்ன எக்ஸர்சைசஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் டாப் டு பாட்டம் நம்ம பண்ண போறோம். அதாவது நம்மளோட தலையில இருந்து கால்ல இருக்க பாதம் வரைக்கும் எல்லா ஜாயின்ட்ஸுக்குமே ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போறோம். இதன் மூலயமா நம்ம சுறுசுறுப்பாகிறதோட மட்டும் இல்லாம ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. புத்துணர்ச்சியோட அடுத்த வேலையை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், எல்லா எக்ஸசைஸுமே ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கழுத்துல இருந்து ஆரம்பிப்போங்க. மேல பார்க்கணும், கீழே பார்க்கணும். அப், டவுன். 3 முறை. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். இது 3 முறை. அதுக்கப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன். ஃப்ரண்ட்ல 10 டைம்ஸ், ரிவர்ஸ்ல 10 டைம்ஸ். ஓகே, ஒரு சிலரால 2 கை பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு கையாவுமே ஃப்ரண்ட்ல 10 டைம்ஸ், ரிவர்ஸ்ல 10 டைம்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். தனித்தனியாவுமே பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கையை மேல தூக்கிட்டு 1 1 2 3 3. கால் கொஞ்சம் வைடா வச்சுக்கணும், கால் சேர்த்து வச்சுக்க கூடாது, கொஞ்சம் வைடா வச்சுட்டு இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ். சைட்ல லேட்டரல் ஃப்ளெக்ஷன், லேட்டரல் ஃப்ளெக்ஷன், லேட்டரல் ஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் 2 கையையும் கோத்துட்டு அதே மாதிரியே காலை அகலமா வச்சுட்டு 2 கையும் கோத்துட்டு சிம்பிளா ஸ்பைனல் ரொட்டேஷன். இது எதுலையுமே நீங்க தலையெல்லாம் குனிஞ்சிடக்கூடாது, உடம்பு பொசிஷன் நேரா வச்சுக்கிட்டு சும்மா சிம்பிளா இந்த மாதிரி சுத்தினீங்கன்னா போதும். 10 முறை. அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ், இப்ப நான் சொல்ல போற எக்ஸசைஸ் வயசானவங்க முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா இதை அவாய்ட் பண்றீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 கையும் நீட்டிக்கணும், அப்படியே குனிஞ்சிட்டு கையை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். உங்க பாடி ஸ்ட்ரைட்டா நியூட்ரல் பொசிஷன்ல தான் இருக்கணும், கை மட்டும்தான் 2 சைடும் விண்மில் மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு 10 முறை பண்ணிடலாம். அதுக்கடுத்த எக்ஸசைஸ் ஹைனீஸ். நேரா நின்னுக்கோங்க, 2 கையும் இப்படி நீட்டிட்டு முட்டியை மேல தூக்கி தூக்கி இது பண்ணீங்கன்னா போதும். இதை தொடணும்னு அவசியம் இல்லை, தொட முடிஞ்சா நீங்க தொடலாம், தொட முடியலன்னா பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் முட்டியை மட்டும் நேரா மேல தூக்கி தூக்கி இறக்குங்க. இது மாதிரி ஒரு 10 முறை 2 காலையுமே தூக்கி தூக்கி இறக்கணும். எப்படின்னா 1 1 2 2, அது மாதிரி இந்த காலில் 1 இந்த காலில் 1, இது மாதிரி 10 முறை தூக்கி தூக்கி இறக்கிருங்க. அதுக்கடுத்த எக்ஸசைஸ் 2 கையும் நேரா இடுப்புல வச்சுக்கோங்க, நேரா நின்றுட்டு சைட்ல அப்படி சாஞ்சிக்கிட்டு தூக்கக்கூடாது. அப்படி உங்க வயசானவங்க யாராவது இது பண்ண முடியல அப்படின்னா ஒரு செவரை பிடிச்சிக்கோங்க, செவரு ஓரத்துல நின்று நேரா நின்றுக்கணும். செவருலையும் இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி காலை தூக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உடம்ப நேரா வச்சு காலை சைட்ல ஒரு 10 முறை ரிலாக்ஸா பண்ணா போதும். இதே மாதிரி 2 காலுக்குமே 10 10 டைம்ஸ் 10 முறை பண்ணிருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நமக்கு ஓவர் ஆயிடும். இது ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது, ஒரு ரித்தமிக்கல் ஸ்பீடு வச்சுக்கோங்க. அதாவது ஒரே ஸ்பீடு எப்படி பண்றீங்களோ அதே ஸ்பீட்லேயே பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும் இந்த எக்ஸசைஸும். இதுல 2 காலையும் இந்த மாதிரி வைடா வச்சுக்கோங்க, வச்சுட்டு பாருங்க 2 கையும் கோத்துக்கோங்க, ஒரு சைடு ஸ்லோவா உட்காந்துட்டு 1 1 2 2 3 3. இது பண்ண முடிஞ்சா இதை பண்ணுங்க, முடியலன்னா பரவாயில்ல, முடிஞ்சவங்க இதை பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ், 10 முறை தான். இந்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்க 10 முறை பண்ணீங்கனாலே போதும், அதுக்கு மேல அதிகமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான். அடுத்த எக்ஸசைஸ் காஃப் ரைஸ். நம்ம 2 கையும் இடுப்புல வச்சுக்கணும், நேரா நின்றுட்டு குதிகாலை தூக்கி தூக்கி எக்கி எக்கி இறங்க வேண்டியதுதான். இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, உங்க விரல்களை கீழே எடுத்து குதிகாலை உயர்த்தி உயர்த்தி இறக்குனீங்கனாலே காஃப் ரைஸ் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 10 முறை.
இந்த எக்ஸசைசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. போனஸாக நான் இன்னும் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஸோ இதையும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாடி ஆக்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் பாடி வார்ம் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ்க்கு முன்னாடி கூட வார்ம் அப் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி எக்ஸசைஸ் போனஸ் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ், அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் ஜம்ப்ஸ். சிம்பிளாக ஒரு ஜம்ப், அவ்வளோதான். இதை வயசானவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக இருந்தது அப்படின்னா வயசானவங்க கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சும்மா அவங்க 2 கையும் உயர்த்திட்டு 2 காலையும் அகட்டி வச்சுட்டு பண்ணால் போதும். இதுவும் ஒரு 15 ஜம்ப்ஸ் 15 முறை குதிச்சா போதும், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். சரி, இது ஒன்று. அப்படி அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரே இடத்துல ஓடி பார்க்க வேண்டியதுதான். இது ஒரு 10 முறை ஃப்ரண்ட் அண்ட் பேக், அவ்வளோதாங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி வார்ம் ஆகிடும், ரெஃப்ரெஷிங் ஆகிடும். உங்கள் சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸசைசஸை மட்டுமாவது பண்ணுங்க. உங்கள் உடம்பு ஆக்டிவேட் ஆகிடும், புத்துணர்ச்சி அடைவீங்க. ஸோ அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எக்ஸசைசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, என்னால் ஜிம்முக்கெல்லாம் போக முடியல, இல்லை வந்து என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஜிம்முக்கு போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் என்கிட்ட எக்ஸசைசஸ் கற்றுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பற்றின சர்வீசஸ் தேவை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. தேங்க்யூ.